ஹலோ மக்களே, வெல்கம் பேக். போக்கோலேருந்து ஃபைனலாக எக்ஸ் சீரிஸ் மார்ச் மாதம் லான்ச் பண்ண போகிறதா கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. ஸோ X8 Pro அண்ட் X8 Pro Maxன்னு சொல்லிட்டு 2 வருஷன் லான்ச் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி தான் எக்ஸ்பெக்ட் பண்ணப்படுது. பிகாஸ் சைனாவில் இந்த 2 வருஷன் தான் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. அதை தான் அப்படி ரீநேம் பண்ணி இங்கே லான்ச் பண்ணுவாங்கன்னு வச்சுக்கோங்களேன் போக்கோ. ஸோ அதை பற்றின டீட்டெயில் வீடியோஸ் தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். நாங்கள் குமரன், இது ரொம்ப பக்ஸ் அவங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். Hey guys, welcome to the show. Ready? Let's go. புதிய gadget on the review table. Price கம்மி but quality always stable. Latest news, tech updates daily, get the facts right. Mobile audio reviews, yeah, the future's looking bright. Bugs பரித்தவங்கள். ஃபஸ்ட்டு போக்கோவில் வழக்கமாக வருஷத்துக்கு 2 சீரீஸ் வந்து பர்ஃபார்மன்ஸ்க்காகவே லான்ச் பண்ணுவாங்க. அதில் ஒன்று வந்து எக்ஸ் சீரீஸும் இன்னொன்று வந்து எஃப் சீரீஸும். இந்த எக்ஸ் சீரீஸ் வந்து மீடியாடெக்கோடையும் எஃப் சீரீஸ் வந்து ஸ்னாப்ட்ராகனோடையும் லான்ச் ஆகுன்னு வச்சுக்கோங்களேன். ஜென்ரலாக ரெண்டுமே எடுத்து பார்த்திங்கன்னா ஒரே பர்ஃபார்மன்ஸ் வச்சுட்டு இருந்தாலும் ப்ரைஸிங்லேயும் மாறும். எக்ஸ் சீரீஸை கம்பேர் பண்ணும்போது எஃப் சீரீஸ் வந்து பார்த்திங்கன்னா ஆல்மோஸ்ட் ஒரு 7000 8,000 கூட இருக்கும். அதில் ஒரு சில சேஞ்சஸும் இருக்க போதுன்னு வச்சுக்கோங்களேன். ஃபைனலாக இப்போ 2 ஃபோன் லான்ச் பண்ணுறாங்களே, இதில் வந்து X8 Pro அண்ட் X8 Pro Max. ஸோ ஃபஸ்ட்டு நம்ம X8 Pro Maxலேருந்து ஸ்டார்ட் பண்ணுவோமே. 2 ஃபோன்லேயுமே ஒரு காமனான விஷயம் இருக்கும். இந்த லைட்டு, கேமராக்கு பின்னாடி லைட் எது பார்த்தீங்களா? இப்போ இதுவுமே என் கையில் இருக்கிறதுமே சைனாலேருந்து வந்த ஃபோன் தான். அதனால தான் இது வந்து லைட் எரியுது. இது நம்ம ஊரில் லான்ச் ஆச்சுன்னா போன வருஷம் லைட்டு கொடுக்கல, இந்த வருஷம் அப்படியே டிட்டோவாக கொடுக்கறதுனால கண்டிப்பாக கேமராவில் இந்த ரிங் லைட் எரிய தான் போகுது. இதை தான் இவங்களோட சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்ம் எல்லாத்துலேயுமே அவங்க வந்து ப்ரொமோட் பண்ணிகிட்ருக்காங்க. சரி, ரொம்ப பேச வேணாம். X8 Pro Max ஃபஸ்ட்டு போயிடுவோமே. X8 Pro Maxல என்ன புதுசாக கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னா, இந்த வருஷம் டிஸ்பிளே 6.83 இன்ச்சஸ் இருக்கும். அதே மாதிரி TCLோட M10 பேனல் தான் யூஸ் பண்ண போகிறாங்க. OLED தான், 120 Hz இருக்க போகுது. டிப்பிக்கல் பிரைட்னஸே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 2000 nits HBM மோடில் கண்டிப்பாக போக தான் போகுது. இதில் HDR பக்கம் போனீங்க அப்படின்னா ஒரு 3200 nits கண்டிப்பாக கொடுக்க தான் போகிறாங்க. PWM டிம்மிங்கும் இருக்க போகுது. அதாவது 3840 Hz வந்து PWM டிம்மிங்கும் இருக்க தான் போகுது. நல்ல ஒரு டிஸ்பிளேவை தான் பார்த்திங்கன்னா ஜென்ரலாக போக்கோ சீரிஸில் கொடுக்க போகிறாங்க. ஸோ உங்களுக்கு டிஸ்பிளே வைஸில் உங்களுக்கு நான் ஆஸ் அ ஷாமி யூஸராக மல்டிபிள் டிவைஸ் யூஸ் பண்ணதுலேருந்து சொல்கிறது என்னென்னா, இந்த ஃபோனில் நீங்கள் என்ன பார்த்தாலும் என்ன பண்ணாலும் நல்லாவே தான் இருக்க போகுது. அதுவுமே இந்த ஃபோன் சைனாவில் லான்ச் ஆனதுனால நம்ம அந்த ஃபோன் அப்படியே நம்ம இங்கே இறக்க போகிறோம் அப்படின்றதுனால உங்களுக்கு டிஸ்பிளே ஆல்ரெடி வாங்கி யூஸ் பண்ணவங்க சைனாவில் ரிவ்யூ பண்ணுறது என்னென்னா, டிஸ்பிளே சூப்பராக இருக்குது அப்படின்றது தான் சொல்லியிருக்காங்க. கம்பேரிட்டிவ்லி இப்போ என் கையில் இருக்க இதே மாதிரி தாங்க இருக்கும் உங்களோட X8 Pro Max. ஸோ இது X8 Pro Max கிடையாது. ஸோ டிட்டோ இதே மாதிரி ஒரு டிஸ்பிளே தான் இருக்க போகுது. இதே மாதிரி ஃபோன் தான், கலரு டிசைனு எல்லாமே இதே மாதிரி தான். இதே கலர் அந்த ஃபோன்லேயும் இருக்க போகுதுன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ ஒரு நல்ல டிஸ்பிளே, நீங்கள் மல்டிமீடியா கண்டென்ட் யூஸ் பண்ணுறதா இருக்கட்டும். போக்கோ ஜென்ரலாக கேமருக்கு தான் நாங்கள் இருக்கோம் அப்படின்னு சொல்கிறதுனால ஒரு கேமிங் டிவைஸில் நீங்கள் என்னெல்லாம் பார்ப்பீங்க அது எல்லாமே இங்கே இருக்க தான் போகுது. அதுக்கு ஒரு நல்ல டிஸ்பிளே இருந்தால் பெட்டராக இருக்கும்னு ஆசைப்படுறவங்களுக்கு ஜென்ரலாக நல்ல டிஸ்பிளே கொடுப்பாங்க. ஷாமி இந்த இடத்துல 68 பில்லியன் கலர்ஸ் தான் யூஸ் பண்ண போவாங்க எப்படியும். ஏன்னா இது வரைக்கும் அவங்க லைனப் எல்லாமே 68 பில்லியன் கலர்ஸ் தான். 1.5K கொடுத்ததுனால இன்னும் கொஞ்சம் ஷார்ப்பான டிஸ்பிளேவும் இருக்க போகுது. நீங்கள் ஆல்ரெடி ஷாமியில் எதனா டிவைஸ் யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்கன்னா உங்களுக்கு டிஸ்பிளேல எந்த குறையும் இல்லைன்றது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அதே தான் இங்கேயும் பார்க்க போகிறோன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ டிஸ்பிளே வைஸ் எந்த பிரச்சனையும் இருக்க போகிறதில்ல. பர்ஃபார்மன்ஸ், போக்கோ டிவைஸ் வாங்குறதே பர்ஃபார்மன்ஸ்க்காக தான். இந்த வாட்டி 9500Sன்னு சொல்லிட்டு நம்ம விவோவில் பார்க்குற அதே மாதிரி டிமென்சிட்டி ப்ராசஸர் தான் இங்கே யூஸ் பண்ணியிருக்காங்க. இது ஒரு ஃப்ளாக்ஷிப் ப்ராசஸர். ஆக்சுவலாக சொல்ல போனால் இது கம்பேரிட்டிவ்லி ஸ்னாப்ட்ராகனில் எதோட கம்பேர் பண்ணலான்னா, ஒரு இப்போ லான்ச் ஆன 8 Gen 5 கிடையாது, 8 மேலே பர்ஃபார்மன்ஸ் கொடுக்கக்கூடிய ஒரு டிவைஸ். இப்போ 8 கம்பேர் பண்ணலாம். இல்லைனா வந்து பார்த்திங்கன்னா 8 Gen 5 அதோடு கம்பேர் பண்ணலாம். இந்த மாதிரி செக்மெண்ட்டில் மிடில் வந்து நிற்கும். இதோட ஆண்ட்ராய்டு ஸ்கோர் வச்சு பார்க்கும்போது 30 லட்சத்துக்கு மேலே தான் வந்து பார்த்திங்கன்னா இதோட ஸ்கோர் இருக்க போகுது. நான் ஸ்கோரை பார்த்து ஃபோன் வாங்க போகிறது இல்லை அப்படின்றவங்களுக்கு இது தேவையும் கிடையாது. நானும் இதை நம்ம வந்து எல்லா வீடியோலையும் சொல்லிட்டு தான் இருக்கோம், ஆண்ட்ராய்டு ஸ்கோர் பார்த்து ஒரு ஃபோன் வாங்காதீங்கன்னு சொல்லிட்டு. ஸோ அந்த மாதிரி யோசிக்கும்போது உங்களுக்கு பர்ஃபார்மன்ஸ் வைஸ் போக்கோவில் எங்கேயுமே பிரச்சனை இருக்க போகிறதில்ல. 8400 தான் பார்த்தீங்கன்னா போக்கோ X7 Pro யூஸ் பண்ணிகிட்ருக்கோன்னு வச்சுக்கோங்களேன். அதிலே எனக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது. ஸோ அதனால் அந்த ஆங்கிளில் யோசிக்கும்போது போக்கோ ஒரு நல்ல டிவைஸை தான் இங்கே திரும்பவும் ப்ரொடியூஸ் பண்ண போகிறாங்க.
உங்களுக்கு அந்த இடத்துலையுமே பர்ஃபார்மன்ஸ் வைஸ் போக்கோ உங்களுக்கு எங்கேயுமே காம்ப்ரமைஸ் பண்ண போகிறதில்ல. கூட சப்போர்ட் பண்ணுறதுக்கும் பார்த்தீங்கன்னா LPDDR5X ரேம் தான் கொடுக்க போகிறாங்க, UFS 4.1 தான் கொடுக்க போகிறாங்க. ஸோ இதுவும் ஒரு நல்ல அப்கிரேடாக தான் நான் பார்க்குறேன். F7 என்ன பார்த்தீங்களோ அதே தான் இங்கேயும் நமக்கு கொடுக்க போகிறது வந்து ஒரு நல்ல விஷயமா இந்த ப்ரைஸ் செக்மெண்ட்டில் நம்ம பார்க்க முடியுது. ஸோ கூட வந்து பார்த்திங்கன்னா இது ஒரு பர்ஃபார்மன்ஸ் டிவைஸ்ன்றதுனால அந்த அளவுக்கு ஆப்டிமைஸ் பண்ணியிருப்பாங்களா அப்படின்னு ஒரு கேள்வி வரும்ல. பர்ஃபார்மன்ஸ் நல்லாயிருக்கும். வழக்கமாக இவங்க சொதப்படுறதே ஹைப்பரோஎஸில் தான். ஹைப்பரோஎஸ் வந்து பார்த்திங்கன்னா இதில் 3 அவுட் ஆஃப் த பாக்ஸ் கண்டிப்பாக வரதான் போகுது. அதெல்லாம் எங்கேயும் பிரச்சனை இருக்க போகிறதில்ல. பட் என்னோடய சஜஷன் என்னென்னா, உங்களுக்கு வருதா அதை அப்படியே வச்சுக்கிட்டு அப்டேட் எதுவும் பண்ணாமல், யாருன்னா அப்டேட் பண்ணவங்க வீடியோ போட்டிருப்பாங்க கண்டிப்பாக, அவங்கள பார்த்துட்டு அப்டேட் பண்ணலாமா வேணாமான்றதை தாராளமாக நீங்கள் சூஸ் பண்ணிக்கிட்டு அதுக்கப்புறமா வந்து நீங்கள் போகிறது பெட்டராக இருக்கும். அதே மாதிரி இந்த ப்ளூடூத் வச்சு கால் பேசுகிற ஆப்ஷன்ஸும் பார்த்திங்கன்னா இதுக்கப்புறம் வர எல்லா ஷாமி டிவைஸ்லையும் வரதான் போகுது. ப்ரீவியஸ் ஷாமி டிவைசஸ்லாம் இது வருமானு எனக்கு தெரில. ஆனால் இந்த மாதிரி ஒரு ஆப்ஷன் இருக்குது இப்போ தேதிக்கு. அதுவுமே பார்த்திங்கன்னா போக்கோவில் வரதான் போகுதுன்னு வச்சுக்கோங்களேன். ஹைப்பரோஎஸை பற்றி சப்ஜெக்டிவ் தாங்க. உங்களுக்கு ஹைப்பரோஎஸ் பிடிக்கும் அப்படின்னா தாராளமாக யூஸ் பண்ணிக்கலாம். என்னெல்லாம் கேட்டிங்கன்னா ஹைப்பரோஎஸ் வந்து ஒரு ஸ்மூத்தான எக்ஸ்பீரியன்ஸை கொடுக்கும், ஆனால் பக்கியான எக்ஸ்பீரியன்ஸையும் எனக்கு வந்து டே டு டேல கொடுக்கறதுனால அதை நான் ப்ரிஃபர் பண்ணுறதுக்கும் சரி, அதை வந்து நான் எங்கேயுமே ப்ரொமோட் பண்ணுறதுக்கும் சரி எனக்கு ஒரு தயக்கமாகவே தான் இருக்குது. காலத்தின் கட்டாயம் மியூஐ எங்கேயோ இருந்துச்சு, அது வந்து மாற்றி ஹைப்பரோஎஸ் கொண்டு வந்து பஞ்சாயத்துக்கு உள்ள சொருவி ஏகப்பட்ட பஞ்சாயத்து பண்ணிட்டாங்க. ஆனால் ஒரு விஷயம் சொல்ல முடியும், ஃபோனோட வர ஓஎஸ் கண்டிப்பாக நல்லாயிருக்கும். அந்த மாதிரி நீங்கள் எடுத்து யூஸ் பண்ணும்போது இந்த ஓஎஸில் எங்கேயுமே பிரச்சனை இருக்க போகிறதில்ல, லேகும் எங்கேயும் இருக்க போகிறதில்லன்னு வச்சுக்கோங்களேன். சைனீஸ் யூஐ உண்மையாலே அந்த ஹைப்பரோஎஸ் ஜிஎம்எஸ் பஞ்சாயத்து இல்லாமல் வர்றது வந்து சூப்பராக இருக்குது. இதெல்லாம் சைனீஸ் ஓஎஸ் தான். நிறைய ஆப்ஷன்ஸ், நிறைய கஸ்டமைசேஷன். ஜிஎம்எஸ்னால் எவ்வளோ விஷயத்தை வந்து கட் பண்ண முடியுது அப்படின்றத வந்து நீங்கள் சைனீஸ் ஹைப்பரோஎஸும் இந்தியன் ஹைப்பரோஎஸும் இல்லை குளோபலோட ஹைப்பரோஎஸும் யூஸ் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக டிஃப்ரென்ஸ் தெரியும். நான் டே டு டே அதை யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். இப்போ இந்த ஓஎஸ்க்கும் இப்போ இருக்க ஓஎஸ்க்குமே டிஃப்ரென்ஸ் இருக்கும். ஸோ நம்ம ஹைப்பரோஎஸை பற்றி தனியாக பார்க்கலான்னு வச்சுக்கோங்களேன். மற்றபடி பார்த்திங்கன்னா இதில் ஆல்மோஸ்ட் எந்த அளவுக்கு பெரிய பேட்டரி கொடுத்துருக்காங்க அப்படின்னா 8500 mAh பேட்டரி எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். 8500 mAhன்றது வந்து இன்றைக்கி சின்ன பேட்டரிலாம் கிடையாதுங்க. இதில் 7550 mAh F7. இதிலிருந்து ஒரு 1000 mAh கூட சாலிடாக 2 நாள் பேட்டரி நிற்கிற மாதிரி கண்டிப்பாக உங்களுக்கு வரதான் போகுது. சப்போர்ட் பண்ணுறதுக்கு இந்த வாட்டி 90 வாட்லேருந்து 100 வாட்டாக வந்து அப்டேட் பண்ணுறாங்க. ஸோ அந்த ஆங்கிளில் யோசிக்கும் போது எனக்கு தெரிஞ்ச ஒரு 1.5 மணி நேரத்தில் சார்ஜ் ஃபுல்லாகிடுன்னு வச்சுங்களேன். சாலிட் 2 நாள் பேட்டரி லைஃப் கண்டிப்பாக வரப்போகுது. மற்றபடி நீங்கள் போக்கோவில் ஜென்ரலாக இந்த பர்ஃபார்மன்ஸ் சீரீஸில் கேமராலாம் பெருசாக ஒன்றும் இருக்காது. ஸோ அந்த மாதிரி யோசிக்கும் போதும் 2 கேமரா கொடுத்துருக்காங்க. ஒன்று 50 MB, இன்னொன்று 8 MB. ஸோ ஃப்ரண்ட்டு அதே 20 MB தாங்க கொடுத்துருக்காங்க. இது நீங்கள் முன்னாடி பார்க்குற அதே மாதிரி தான் இருக்க போகுது இந்த கேமரா. ஸோ ப்ரீவியஸ் மாடல் என்ன பார்த்தீங்களா அதே தான் இந்த மாடலே இருக்க போகுதுன்னு வச்சுக்கோங்களேன். 50 MB + 8 MB. அந்த 50 MB நல்லா பர்ஃபார்ம் பண்ணும், 8 MB ஓரளவுக்கு மட்டமாக தான் பர்ஃபார்ம் பண்ண போது. ஃப்ரண்ட் கேமரா ஆவரேஜாக இருக்க போது. போக்கோவில் 4K 60 ஆப்ஷன் கண்டிப்பாக கொடுக்க போகிறாங்க. பெருசாக கேமராக்கு ஆப்ஷன்ஸோ இல்லை பெருசாக வந்து இதெல்லாம் பண்ணியிருக்கேன் இதெல்லாம் செஞ்சுருக்கேன்னு சொல்லிட்டோ போக்கோ எங்கேயுமே வாய் விடுறதில்ல. போக்கோவோட கான்செப்ட் பர்ஃபார்மன்ஸ் மட்டும்தான். ஸோ அந்த மாதிரி ஆங்கிளில் யோசிக்கும்போது ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸை கண்டிப்பாக உங்களுக்கு இந்த X8 Pro Max கொடுக்கும். எதனால் இந்த ஃபோனை நம்ம வாங்கணும் அப்படின்னு ஒரு யோசனை வரும்ல. இது எக்ஸ்பெக்ட் பண்ணுற ப்ரைஸிங் வந்து 40,000 ரூபாய்க்கு மேலே தான் கண்டிப்பாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி ப்ரைஸிங்கில் இருக்கும்போது இதில் என்னெல்லாம் பெனிஃபிட் இருக்குன்னா, ஃபஸ்ட்டு விஷயம் இதோட டிஸ்பிளே, 2வது இதோட பர்ஃபார்மன்ஸ், 3வது இதோட பேட்ரி, 4வதாக தான் இதோட யூசர் எக்ஸ்பீரியன்ஸ் நம்ம வைக்க போகிறோம். ஸோ இந்த ஆங்கிளில் யோசிக்கும் போது 40Kக்கு கம்பல்சரி ஒரு நல்ல டிவைஸை இன்றைக்கி நம்ம எதிர்பார்க்கலாம்னு வச்சுக்கோங்களேன். சரிப்பா, இந்த போக்கோ X8 ப்ரோன்னு ஒரு ஃபோன் வருதுல்ல, அது எப்படி இருக்கும் அப்படின்னு யோசிக்கும்போது சேம் தாங்க. இதில் என்ன 6.59 இன்ச்சஸில் 1.5K TCLோட அதே M10 பேனல் தான் யூஸ் பண்ண போகிறாங்க. அதே 120 Hz இருக்க போது. அதே பிரைட்னஸ் 2000 Hz வந்து HBM மோட்லேயும் 3200 Hz வந்து பீக்கும் சொல்லுவாங்க HDR கண்டென்ட் பார்க்கும்போது. PWM டிம்மிங்கும் அதே தான். இதில் என்ன மாறுது 2 ஃபோனுக்கும் அப்படின்னு யோசிக்கும்போது இதில் Dimensity 8500 அல்ட்ராவை யூஸ் பண்ண போகிறாங்க. ஸோ ப்ரீவியஸ் போக்கோ X7 ப்ரோலேருந்து அடுத்த ஜென்ரேஷனுக்கு அப்கிரேட் ஆகிறது இதுதான். ஸோ 8500 அல்ட்ரா 8400 அல்ட்ரா எப்படி பர்ஃபார்ம் பண்ணிச்சோ அதுலேருந்து 15% கூட பர்ஃபார்ம் பண்ணோம் 8500 அல்ட்ரா. ஸோ அந்த ஆங்கிளில் யோசிக்கும் போது பர்ஃபார்மன்ஸ் இதுலேயும் பெரிய பிரச்சனை இருக்க போகிறதில்ல. இது 30 to 35Kக்குள்ளே லான்ச் பார்க்கலாம். ஏன்னா இன்றைக்கி விற்கிற ப்ரைஸிங்க்கு இப்படி தான் லான்ச் ஆகும். இதோட பேட்டரி வந்து பார்த்திங்கன்னா சைனாவில் 6500 mAh கொடுத்துருந்தாங்க. பட் போக்கோவோட X7 ப்ரோவே வந்து 6550 mAhன்றதுனால எனக்கு தெரிஞ்சு ஒரு 7000 to 7500 வரைக்கும் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் இதோட பேட்டரி.
மற்றபடி சேம் தாங்க. அதே ஃப்ரண்ட் கேமரா, அதே வந்து LPDDR 5X RAM தான், அதே 50 MB + 8 MB அல்ட்ரா வைடு. ஃப்ரண்ட்டு வந்து பார்த்திங்கன்னா அதே 20 MB கேமரா தான் கொடுத்துருக்க போகிறாங்க. இதுலேயுமே 4K 60 FPS ஆப்ஷன் இருக்க போகுது. அதுலேயும் உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இருக்க போகிறதில்ல. அதே 100 வாட் சார்ஜர், அதே ரிவர்ஸ் ஒயர்லெஸ் சார்ஜர் வந்து 27 வாட்டில் கொடுக்க போகிறாங்க. ஸோ இதெல்லாமே ப்ரோ மேக்ஸுக்கும் அப்படியே காப்பி அடித்த மாதிரி தான் இருக்க போகுது. 2 விஷயம் மாறுது அப்படின்னு யோசிக்கும்போது, ஒன்று பேட்ரி, இன்னொன்று பர்ஃபார்மன்ஸ். இந்த 2 விஷயம் தான் இந்த 2 ஃபோன்லேயும் மாறப்போகுது. இங்கே இது நீங்கள் இன்னொரு பிராண்ட்லேயும் பார்க்கலாம். விவோவில் V70 அண்ட் V70 Lite லான்ச் பண்ணாங்க பார்த்தீங்களா, அதில் என்ன மாறிச்சோ அதே மாதிரி ரொம்ப மினிமல் எக்ஸ்பீரியன்ஸாக தான் மாறப்போகுது. அதுக்கும் எப்படி 7000 வித்தியாசம் இருந்துச்சோ அந்த மாதிரி X8 ப்ரோக்கும் X8 ப்ரோ மேக்ஸுக்கும் ஒரு 7000 வித்தியாசம் இருக்கும்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இந்த விஷயத்துக்காக நீங்கள் வாங்கணுமா அப்படின்னா, அண்டர் 35Kக்குள்ள ஒரு நல்ல டிவைஸை கண்டிப்பாக கொடுக்க தான் போகிறாங்க போக்கோலேருந்து. அண்டர் 45K அப்படின்னா பேஸ் வந்து 40,000ம் கார்டு ஆஃபர்லாம் அப்ளை பண்ணி ஒரு 40,000 வரும்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அந்த மாதிரி ப்ரைஸிங்க்கு ஒரு நல்ல டிவைஸை தான் கொடுக்க போகிறாங்க. ஆனால் காம்படிஷனில் இவங்களுக்கு பெரிய பஞ்சாயத்து எங்கே இருக்கும் அப்படின்னா, ஐக்கூவில் OnePlusலலாம் கண்டிப்பாக இருக்க போகுது. ஸோ மொபைல் ஃபஸ்ட்டு வரட்டும். இது வந்து பார்த்திங்கன்னா ரூமர்டு ஸ்பெக்கெல்லாம் கிடையாது. ஆல்ரெடி லான்ச் ஆன ஃபோனை அப்படியே இங்கே கொடுக்கறதுனால ஸோ அந்த ஸ்பெக்கை அப்படியே தான் கேரி ஃபார்வர்ட் பண்ண போகிறாங்க. லைட்டாக மாறினாலும் ஒரு 3-4% தாங்க இதில் சேஞ்ச் பண்ணுவாங்க. பேட்டரியோட MAH கூட பண்ணுவாங்க. பின்னாடி மேபி டிசைனை மாற்றுறதா இருந்தால் அந்த லைட்டை விட்ருவாங்க. லைட் ஆல்ரெடி எல்லாத்துலேயும் ப்ரொமோட் பண்ணிட்டு தான் இருக்காங்க. மற்றபடி பெருசாக எதுவும் மாற போகிறது இல்லைங்க. ஸோ அந்த ஆங்கிளில் யோசிக்கும் பொழுது ஃபைன், ஒரு நல்ல டிவைஸாக போக்கோலேருந்து வரப்போகுது அப்படின்னு நினச்சிக்கிட்டு அப்படியே வந்து வாங்குறதா இருந்தால் வெயிட் பண்ணி வாங்கிக்கோங்க. X7 Pro யாருனா ட்ரை பண்ணுறீங்க அப்படின்னா 8256 பேஸ் வேரியன்ட்டு இப்போ ஸ்டாக்கே வரதில்லை. 12256 மட்டும் தான் இருக்குது. அதோட ப்ரைஸிங்கும் பார்த்தீங்கன்னா 24,000 கொண்டு வந்துட்டாங்க. ஸோ வாங்குறவங்க வெயிட் பண்ணி அடுத்த ஜென்ரேஷனே வாங்கிக்கோங்க. அடுத்த ஜென்ரேஷனுக்கு வெயிட் பண்ணுறவங்க நான் இன்னொரு 6 மாதம் வெயிட் பண்ணி கம்மி ரேட்டில் வருமானு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கம்மியாகும். அப்போ இன்னும் வாங்கும்போது இன்னொரு 5,000 10,000 வரைக்கும் உங்களுக்கு டிஸ்கவுண்ட்டில் வாங்க முடியும். ஸோ அவ்வளோதான் இங்கே நான் என்னோடய கருத்துக்களை பதிவிட்டது. ஸோ முடிஞ்ச அளவுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ பாருங்கள். எனக்கு கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். போக்கோ X8 சீரிஸை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்றதையும் கீழே கமெண்ட்டில் கமெண்ட் பண்ணுங்கள். எத்தனை பேர் வாங்குவீங்கன்றதையும் கீழே கமெண்ட்டில் கமெண்ட் பண்ணுங்கள். நான் கண்டிப்பாக தெரிஞ்சுக்கிறேன். ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.